போலீஸ் கண்ணில் மண்ணை தூவி விஜயை ரகசியமாய் சந்தித்து பேசிய பிரபலம். 41 பேர் பலியான கரூர் அசம்பாவித சம்பவம் தொடர்பா தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணைச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மேல போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுல மதியழகன் கைது செய்யப்பட்ட நிலையில புசி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் தலைமறைவாகிட்டாங்க. அவங்களை கைது செய்ய 3 தனிப்படையும் காவல்துறையால அனுமதிக்கப்பட்டாங்க. இதுல புசி ஆனந்த் முன்ஜாமீன் கேட்டு வழக்கு பதிவு செய்திருந்தாரு. இதுக்கு இடையில கரூர் வழக்க ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தலைமையிலான சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சதால 16 நாட்களுக்கு பிறகு புசி ஆனந்த் வெளியில தலை காட்டியிருக்காராம். தவிக தலைவர் விஜயை சீக்கிரட்டா சந்திச்சு 3 மணி நேரம் பேசியிருக்காராம். கரூருக்கு மறுபடியும் போக முடிவு செஞ்சிருக்கிற விஜய் புசி ஆனந்த் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழுவை நியமிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. நீதி வெல்லும்னு எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டதை தொடர்ந்து எது நடந்தாலும் பாத்துக்கலான்னு விஜய் தைரியமா செயல்பட்டு வர்றாராம். மேலும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோட பின்னணியில பாஜக இருக்கிறதாகவும், கூடிய சீக்கிரம் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவாருன்னு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் சூசகமா சொல்லி வர்றது குறிப்பிடத்தக்கது.